வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 days கிராஷ் RRB ALP எக்ஸாமுக்கு உண்டான 60 days கிராஷ் கோர்ஸ்க்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி RRB ALP எக்ஸாமுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஈகராக படிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேர் RRB ALP CBT 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, ரிசல்ட் வந்துருக்கு. யாரெல்லாம் பாஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். NTPC எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பாஸ் பண்ணவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அதாவது தமிழில் காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலைன்னு சொல்கிறோம். செல்லிங் ப்ரைஸ்னால் உங்களுக்கு விற்பனை விலை, மார்க்கப் ப்ரைஸ்னால் குறித்த விலை. இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் ஒரு 50 kg இருக்குது. இதை வந்து 1 kg நம்ம 140 அப்படின்னு சொல்லி விற்கிறோம். அப்போ இதோடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன வேணால் நமக்கு 140. ஆனால் இதோடைய ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் உங்களுக்கு விற்பனை விலை, இது அடக்க விலை. இதுலேருந்து இப்போ நம்ம 140 ரூபாய்க்கு விற்கிறதுனால நம்ம 40 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறோம். ஸோ அப்போ நமக்கு 40 ரூபா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ? இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் எப்பயுமே அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதுவே இன்கேஸ் வந்து லாஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 140, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. ஸோ அப்போ இதோடைய ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 மைனஸ் 100 உங்களுக்கு 40. ஸோ 40 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதே பர்சன்டேஜில் நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பர்சன்டேஜில் நீங்கள் கால் பண்ணால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 140 மைனஸ் 100 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஸோ 40 டிவைடட் பை 100 உங்களுக்கு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40%. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜுக்கு இதே தான் உங்களுக்கு ஃபார்முலா. லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதே தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம ஃபார்முலாஸை இந்த கான்செப்டை 1 by 1 ரிவைஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், அந்த டினோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ப்ராஃபிட்னால் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், லாஸ்னால் காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். கெயின் ஆர் லாஸ் வந்து நம்ம இதை பொறுத்து தான் டிசைட் பண்ணோம். இது வந்து மால்லஸ், அதாவது ப்ளஸ்னால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, மைனஸ்னால் உங்களுக்கு லாஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ் நான் சொன்னது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது தான். இதில் வந்து நீங்கள் சிபியை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 1 கிடைக்கும். ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இருந்ததுன்னா அதை நார்மல் வேல்யூ கொண்டு வரணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரேஷியோ. சேம் லாஸ்னால் வந்து உங்களுக்கு 1 மைனஸ் லாஸ் டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன, அந்த ஃபார்முலாஸு ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் 1 ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைட் பை 100. செல்லிங் ப்ரைஸ் லாஸில் இருந்தால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
டிஸ்கவுண்ட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் அதை வச்சுக்கிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். இஃப் ஒரு வேளை மார்க்கெட் ப்ரைஸ் 100 இருக்குன்னா நீங்கள் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 100ல் 20%ங்கிறது 20 தான். அப்போ போனால் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்பனையாகும்? 80க்கு விற்பனையாகும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு சம் ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸோட அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கான்செப்சுவலாக தான் போவோம். ஸோ லாஸ்க்கு அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + P டிவைட் பை 100. அதே நம்ம சொன்னது தான். ஓகேவா? இதுவே இன்கேஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதை அப்படியே ரெசிப்ராக்கலாக எழுதி நீங்கள் இந்த பக்கம் மாற்றி எழுதணும். ஓகேவா? ஏன்னா இது இந்த பக்கம் போகிறப்ப உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 + P டிவைடட் பை மேலே உங்களுக்கு 100 கிடைக்கும், கீழே 100 + P கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க. அதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். மேலே காஸ்ட் ப்ரைஸ்னால் மேலே 100. ஓகேவா? ஓகே, நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் 4500 and its selling price is 3500, then the loss percentage என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னது உங்களுக்கு? CP 4500, செல்லிங் ப்ரைஸ் என்னது உங்களுக்கு? 3500. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? நமக்கு லாஸ் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிடலாம். எவ்வளோ லாஸ் கிடைக்கிது? 1000 ரூபாய் நமக்கு லாஸும் கிடைக்கிது. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு? 1000. இதே பர்சன்டேஜில் சொல்லணும்னா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூனா 4500 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 200 டிவைட் பை 9 கிடைக்குது. ஸோ 200 டிவைட் பை 9 தான் வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ 9 எத்தனை டைம் வரும்? 22, 2 9 18, அகைன் 22 கிடைக்குது. ரிமைனிங் வந்து உங்களுக்கு 2/9 இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சி உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் தி சேல் ஆஃப் அன் ஐட்டம் வாஸ் 74%. ஒரு ஐட்டம் வந்து இனிஷியலாக வந்து சேல் பண்ணுறப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 74% கிடைக்குது. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் வெண்ட் அப் பை 50%, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாங்கிறது 150 ரூபா மாறுது. பட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சேம் வாட் வுட் பி தி நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக இருந்தால் அதோடைய இது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கேஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 174 இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 74% ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் வெண்ட் அப் பை 50%, அதாவது என்ன ஆகுது உங்களுக்கு? 100ங்கிறது 150 மாறுது. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்குது.
இப்போ நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 24 ரூபா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 24 டிவைட் பை 150 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 3 5 2 5 10 எகைன் கேன்சல் பண்ணால் 8. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 16% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the selling price of 32 items equal to the cost price of 38 items. Find the profit percentage. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 32 selling price of article, அதாவது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? மேலே வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ், கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இதை அந்த வகையில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 32. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 38. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது உங்களுக்கு? 6 ரூபா அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? 6 டிவைட் பை 32. இதே பர்சன்டேஜில் இருந்தால் இன்ட்டு 100 போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 6 2 12. ஸோ 300 டிவைட் பை 16 நமக்கு கிடைக்குது. இப்போ எகைன் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 16 16, மிச்சம் 14 இருக்குது, 140 இருக்குது. அப்போ எத்தனை டைம் போகலாம்? 5 டைம் போட்டால், 8 டைம் போட்டால் 80, 8 6 48, 128 கிடைக்குது. 9 டைம் போட்டால் 80, 9 6 54, 144 கிடைக்குது. 8 டைம் போட்டால் 80, 8 6 48, 128 கிடைக்குது. 9 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 90, 9 6 54, 144 கிடைக்குது. ஸோ இப்போ 8 டைம் தான் நம்ம போட முடியும். ரிமைனிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் எதை வச்சு எலிமினேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? சி ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுதி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி எழுதி அதை ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? A shopkeeper marks an article 40% above its cost price and gives a discount of 20% on the markup price and still makes a profit of 96. What is the cost price of the article? ஓகே, புரிஞ்சுதா? அதாவது ஷாப்கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 100லேருந்து மார்க்ஸ் 40% ஏற்றி 140% மாற்றுறாது above its cost price. Again he gives a discount of 20% on the markup price. அதாவது 140லேருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போயே அவருக்கு என்ன கிடைக்குன்னா still makes a profit of 96. What is the cost price of the article அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஒரு ஷாப்கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 100 ரூபாயிலேருந்து 40% வந்து அதிகப்படுத்தி விற்கிறாரு. 140 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து அவர் 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 28 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். அப்போ 28 போச்சுன்னா அப்போ உங்களுக்கு 112க்கு அவர் விற்கிறாரு. செல்லிங் ப்ரைஸ் 112க்கு விற்கிறாரு. ஸோ அப்போ ஃபைனலாக அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிதுன்னா அந்த 12% தான் என்னது உங்களுக்கு 96. அந்த 12% தான் அவருக்கு 96ன்னு கிடைக்கிது. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 கிடைக்கும். ஓகேவா? அரவுண்ட் 796 கிடைக்கும். ஆப்ஷன்லாம் கரெக்ஷன் இருக்கிறனால ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ட்ரேடர் பைஸ் 50 kg ஆஃப் ரைஸ் அட் 48 per kg and 30 kg ஆஃப் ரைஸ் அட் 54. He mixes both
அதாவது இது குவான்டிட்டி ஒன்று, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அண்ட் செல்ஸ் தி மிக்சர் அட் 60 per kg. வாட் இஸ் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, 50 kg ஆஃப் ரைஸு பர் கேஜி 48னா அப்போ 50 × 48, ஏன்னா 50 கிலோவோட டோட்டல் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 40, மிச்சம் 4, 5 20, 20 + 4 24, எகெயின் ஒரு 0, 2400 ரூபாய்க்கு வந்து இது ஃபஸ்ட்டு குவான்டிட்டியாக மிக்ஸ் பண்ணி விற்கிறாரு. ரெண்டாவது குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 kg ஆஃப் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54 rupeesக்கு பர் கேஜிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ 30 kg எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 12, மிச்சம் 1 3 5 5 1 16, 1620 ரூபா ரெண்டு குவான்டிட்டி, ரெண்டாவது குவான்டிட்டி வந்து விற்கிறாரு. ஸோ டோட்டலாக இவருக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4020 ரூபா உங்களுக்கு 80 kg ரைஸ்க்கு வந்து விற்கிறாரு. 80 kg ரைஸ் வந்து இதோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஆனால் இவர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பர் கேஜி 60 கேட்குறாரு. அதாவது 60 × 80 போட்டோமா உங்களுக்கு 4800 ரூபாய்க்கு இவர் விற்கிறார். ஸோ அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு 780 ரூபா கிடைக்குது. ஸோ இந்த 750 ரூபா ப்ராஃபிட் தான் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. அப்போ 780 டிவைடட் பை இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு, இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ 4020 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 19.5% வரும். அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு டி தான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A shopkeeper allows 2 successive discounts of 20% and 10%. Successive discount நம்ம நடத்தியிருக்கோம். அது on the market price of an article and still makes a profit of 26% on the cost price. If he sells the article 792 for 792, what is the cost price அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் என்ன படுத்திருக்கோம் 20%, எகெயின் மைனஸ் 10%. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கிடைக்குது. அப்போ 20 × 10/100. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு -30, இந்த 0 கெட் கேன்சல், +2 கிடைக்குது. அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா -28% வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாரு. அப்போ அது என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72%க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ இவருக்கு என்ன எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26%. ஓகேவா? 26% இவருக்கு விற்கிறாரு. 126% இவருக்கு என்னது 792. ஓகேவா? அப்போ 72% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் கிடைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 625 கிடைக்கும். ஓகேவா?